வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. அரசு பள்ளி மாணவர்கள் முதலமைச்சரின் பிறந்தநாள் விழாவிற்கு வலுக்கட்டாயமாக அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் இது கண்டிக்கத்தக்கது என்றும் பிஜேபி கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் அபினவ் தேஷ்வால் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழ் ஒன்றில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். கடந்த மார்ச் மாத புள்ளி விவரத்தின் அடிப்படையில் இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை 6.24% அதிகரித்துள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் டிஜிட்டல் இணைப்பு மேம்படுத்தப்பட்டு வருவதையே இது எடுத்துரைப்பதாக உள்ளது என்று அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பெட்ரோலியத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவது சம்பந்தப்பட்ட வாகனங்களின் காப்பீட்டில் எவ்வித மாற்றத்தையும் ஏற்படுத்தாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பரப்பப்படும் தவறான தகவல்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாடு உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறை என்றும் அமெரிக்கா, பிரேசில், ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளில் இது வெற்றிகரமாக செயல்பாட்டில் உள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் பக்தர்களுக்கு தேவையான தங்கும் விடுதிகளும் உணவகங்களும் கூடுதலாக ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் நாச்சிப்பட்டில் தனியார் தங்கும் விடுதியை திறந்து வைத்து அவர் பேசினார். திருவண்ணாமலை எந்த அளவுக்கு வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். வெளிமாநிலத்திலிருந்து அதிகமான பக்தர்கள் இங்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. நம்மளுடைய தமிழ்நாட்டிலிருந்தும் அதிகமான பக்தர்கள் வந்து செல்கின்ற அளவுக்கு நம்முடைய திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் வர்றாங்க. அந்த மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்யும் விதமாக அவர்களுக்கு வர்றவங்களுக்கு தங்கும் வசதி, அவர்களுக்கு சரியான உணவு, இதெல்லாம் இன்றைக்கு திருவண்ணாமலையில் அதிகமாக தேவைப்படுது. திருவண்ணாமலைக்கு இது மாதிரி கிட்டத்தட்ட 3000 ஹோட்டல்ஸ் தேவை இருக்கிறது. அந்த அளவுக்கு மக்கள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. அது நம்மளுடைய ஊருக்கு பெருமை, நம்முடைய திருவண்ணாமலைக்கு பெருமை. அந்த அளவுக்கு வருகின்ற பக்தர்களுக்கு வசதிகளையும் செய்து கொடுக்க வேண்டியது இங்க இருக்கிற போது இந்த பகுதியில் டூரிசம் இன்னும் அதிகமாக பெருகும். டூரிசம் பெருகும்போது இந்த பகுதியில் வேலை வாய்ப்பு பெருகும். இந்த வேலை வாய்ப்பு பெருகும்போது இந்த பகுதியினுடைய மக்களுடைய பொருளாதாரம் முன்னேறும். திமுக இளைஞரணி நிர்வாகிகளை காவல்துறை அத்துமீறி கைது செய்ய முயற்சி மேற்கொண்டது கண்டிக்கத்தக்கது என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதேபோல் தவேகவினர் திமுகவினர் மீது தாக்குதல் நடத்தியதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஆளும் கட்சியை எதிர்த்து பேசினால் காவல்துறையை அனுப்புவது போன்ற நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்வதாகவும் அவர் குறை கூறியுள்ளார். இதனை திமுக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்காது என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது, கோவையில் இளம்பெண் சடலமாக மீட்கப்பட்டது போன்ற சம்பவங்கள் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதை எடுத்துரைப்பதாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனியாவது பெண்களின் பாதுகாப்பில் தவேக அரசு உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் கோரியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு
தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். அரசு பள்ளி மாணவர்கள் முதலமைச்சரின் பிறந்தநாள் விழாவிற்கு வலுக்கட்டாயமாக அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் இது கண்டிக்கத்தக்கது என்றும் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காஞ்சிபுரம் அருகே உள்ள அரசு ஊராட்சி நடுநிலைப் பள்ளியைச் சேர்ந்த மாணவர்களை பள்ளி சீருடையிலேயே தவேகவினர் முதலமைச்சரின் பிறந்தநாள் விழாவிற்கு அழைத்துச் சென்ற சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். மாணவர்களை பணியாட்கள் போல் நடத்தும் அதிகாரத்தை தவேகவினருக்கு யார் கொடுத்தது என்றும் அவர் வினவியுள்ளார். சம்பந்தப்பட்டவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இனி இதுபோன்ற அராஜகங்களில் ஈடுபடக்கூடாது என்று தவேகவினருக்கு முதலமைச்சர் அறிவுறுத்த வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். முதலமைச்சரின் பிறந்த தினத்தையொட்டி புதிய பேருந்துகள் இயக்கத்தின் தொடக்க விழாவிற்காக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சென்னை கொண்டுவரப்பட்டுள்ள 300 பேருந்துகள் 3 நாட்களாக எவ்வித பயன்பாடுமின்றி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடுமையான எரிபொருள் தட்டுப்பாடு நிலவி வரும் சூழலில் தேவையின்றி பேருந்துகளை இயக்கி எரிபொருளை வீணாக்குவது கண்டிக்கத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்ட அதிகாரிகள் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். அறிவிப்பு பலகைகளில் கல்வி கட்டணங்களை வெளியிட வேண்டும் என தனியார் பள்ளிகளுக்கு அதற்கான இயக்குநரகம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான தீர்ப்பினை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. இவ்வழக்கு நீதிபதி திரு தண்டபாணி முன் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தரப்பில் தகவல் ஆணைய உத்தரவின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், தகவல் உரிமைச் சட்டம் தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு பொருந்தாது என்று கூறினார். இதனையடுத்து இவ்வழக்கின் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மாவட்டச் செய்திகள். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் அமைந்துள்ள ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்காவை மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி இன்று பார்வையிட்டார். திருப்பத்தூரில் நடைபெற்ற போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியில் 2500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தின் சார்பில் தென்மண்டல ஆட்சி மொழி மாநாடு இன்று மதுரையில் நடைபெற்றது. சேலம் மாநகர காவல்துறை ஆணையராக திரு ஜோஷி நிர்மல்குமார் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். தூத்துக்குடி மாநகராட்சியை பசுமையுடன் எழில்மிகு நகரமாக உருவாக்க தொழில்நுட்பம் கூடுதலாக பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை அதன் ஆணையாளர் திருமதி பிரியங்கா வலியுறுத்தியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் அபினவ் தேஷ்வால் தங்கப்பதக்கம் வென்றார். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 25 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 6 தங்கம், 6 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. ஆசிய மலையேற்ற சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கெண்டில் நடைபெற்ற இப்போட்டியின் கிராஸ் கண்ட்ரி தொடர் பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலின் பந்துவீச்சு பிரிவில் பும்ரா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டத்தில் இந்தியா பஹ்ரைனை வென்றது. மயோக்கா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ டிமாலினர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 4-6, 7-6, 13-11 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ஆஸ்டின் கிராஜிசெக், குரோவேஷியாவின் நிக்கோலா மெக்டிக் இணையை வென்றது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனக் சௌஹான் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலக ஜூனியர் ஹேண்ட்பால் சாம்பியன் போட்டி சீனாவின் ஜிங்சுவில் இன்று தொடங்கியது. இந்தியா உள்பட 32 நாடுகள் இதில் பங்கேற்றுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. அரசு பள்ளி மாணவர்கள் முதலமைச்சரின் பிறந்தநாள் விழாவிற்கு வலுக்கட்டாயமாக அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் இது கண்டிக்கத்தக்கது என்றும் பிஜேபி கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் அபினவ் தேஷ்வால் தங்கப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.